ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒயிட் குஸ்கா பண்ண போகிறோம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஒயிட் குஸ்கா பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன், பாருங்கள், ஃபுல் வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு பெரிய வெங்காயத்தில் 2 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் குட்டி குட்டியாக. ஒரே ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் பொடிசாக. 5 மிளகாய், பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கொஞ்சோண்டு கொத்தமல்லி வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு கருவேப்பிலை வச்சுருக்கேன். இங்கிட்ட இஞ்சி பேஸ்ட் இருக்குது, நெய் இருக்குது, எண்ணெய் இருக்குது, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் பூ இருக்குது. நான் சாப்பாடு செய்கிறதுக்கு முன்னாடியே அரைப்படி அரிசி எடுத்து இதில் ஊற வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் எப்படி செய்கிறேன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடுப்பில் சட்டி வச்சுக்கணும். நல்லா சட்டி காஞ்சோன்னே நெய் ஊற்றணும், எண்ணெய் ஊற்றணும். இதுங்க சட்டி காயட்டும். இப்போ நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு 2-3 இருங்க வரேன். எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம். நெய் நான் 3 டீஸ்பூன் ஊற்றிக்கிறேன். நம்ம இப்போ நெய் ஊற்றியாச்சு, நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் பூ இருக்குது, எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இதில் இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டாச்சு. இப்போ வெங்காயம் நல்லா செவக்கட்டும். வெங்காயம் நல்லா செவக்கிற வரையும் கிண்டிக்கிட்டு இருப்போம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி கேஸ் முடிஞ்சிருச்சு, அதனால நாங்கள் இன்றைக்கி அடுப்பில் தான் சமைச்சிக்கிட்டு இருக்கோம். உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன சமைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். பொதுவாக நம்ம விறகடுப்பில் சமைச்சு சாப்பிட்டாலே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நாங்கள் விறகடுப்பில் சமைக்கலான்னு சமைச்சிக்கிட்டு இருக்கோம். வெங்காயம் நல்லா இங்கே ஒரு பலிஞ்சி மாதிரி வந்துருச்சு. இப்போ தக்காளி போடலாம். நம்ம வெட்டி வச்சுருந்த ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டுக்கணும். தக்காளியும் பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வதக்கிக்கிறலாம். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. தக்காளி நல்லா வதங்கினோன்னே நம்ம வச்சுருந்த மல்லித்தலை, கருவேப்பிலையை போட்டாச்சு. நல்லா போட்டு கிளறிடுவோம். எல்லாம் கிளறியாச்சு. சரி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் 2 ஸ்பூன் போடுறேன். இங்கே பாருங்கள், 2 ஸ்பூன் போட்டு நல்லா கிளறிக்கிடுங்க. இஞ்சி பேஸ்ட் வாட போகிற முடிக்க நல்லா கிளறணும்.
இப்போ தக்காளி இஞ்சி பேஸ்ட் வாடை எல்லாமே நல்லா போயிடுச்சு, நல்லா வதங்கிருச்சு. நம்ம வந்து இப்போ வந்து ஒரு தேங்காய் வந்து ஒரு சின்ன சைஸ் தேங்காய் வந்து அரைச்சி நைஸாக எடுத்து நான் பால் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை வந்து இப்போ வந்து இதோட மிக்ஸ் பண்ண போகிறேன். இதோட வந்து நம்ம வந்து இப்போ எவ்வளோ அரிசி எடுத்துருக்கோமோ, இப்போ நான் வந்து இந்த படியில் வந்து அரைப்படி எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து இந்த படியில் வந்து நான் 2 படிக்கு தண்ணி ஊற்றிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா அழகாக வெந்து வரும். இப்போ நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து இது நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தோடனே நம்ம வந்து ஊற வச்சுருக்க அரிசி எடுத்து போட்டுக்கலாம். நம்ம வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோன்னா தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கொதிச்சிருச்சான்னு. நல்லா இப்போ தான் கொதி வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம அரிசி போடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் அரிசி வந்து ஊற வச்சுருந்ததை வந்து இதில் அள்ளி போடலாம். அரிசி போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிறணும். நல்லா கிண்டிட்டு மூடி வச்சுக்கிறோங்க. கொதி வந்தோன்னே திறப்போம். அப்படியே மூடி வச்சுக்கிறோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இருங்க வரேன். நல்லா கொதிச்சிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வேகிற வரையும் நல்லா கிண்டணும். எப்படி தான் அந்த காலத்துலலாம் அடுப்பில் சமைச்சாங்களோ, கண்ணு அப்படி எரியுது. அம்மா, நமக்கு ஒரு நாள் சமைக்கிறதுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அந்த காலத்துலலாம் எப்படி எல்லா நாளும் சமைச்சிருப்பாங்களோ தெரியல. அம்மாடி கண்ணு எரிச்சல் தாங்க முடியலம்மா. இப்போ வந்து நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கொதிக்குது. நம்ம மூடி வச்சுருவோம். வெந்தோன்னே நம்ம திறந்து பார்ப்போம். வெந்தோன்னே எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இதனால் நம்ம வந்து இப்போ நல்லா கிளறி விட்டுக்குருவோம், இல்லைனா பிடிச்சிரும். நீங்கள் பாருங்கள், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ அது இதை அப்படியே நம்ம வந்து தம்மில் போட்டு மூடி வச்சுருவோம். கண்ணு ரொம்ப எரியுது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி தான் அந்த காலத்தில் சமைச்சாங்களோ. மாடி மூடி வச்சுருவோம். இப்போ வந்து சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், நல்லா அழகாக தெரியுது. சாப்பிட்டா தான் தெரியாது எப்படி இருக்குன்றது. இப்போ வந்து சிக்கன் வாங்க விட்ருக்கேன். நம்ம அடுத்தது சிக்கன் குழம்பு வச்சுருவோம். இதுக்கு சிக்கன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் என்னெல்லாம் பண்ணுறேன்னோ எல்லாத்தையும் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னு. இப்போ வந்து சாப்பாடு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை இறக்கி வச்சுருவோம். இப்போ அடுத்தது நான் சிக்கன் செய்கிறேன். சிக்கன் செஞ்சுட்டு என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே இறக்கி கீழே வச்சுருவோம். இப்போ நம்ம தம்மில் போட்டுட்டோம். இது அவ்வளோதான், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம சிக்கன் கிரேவிக்கு எல்லாமே ரெடி பண்ணலாம். வாங்க என்னென்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ வந்து சிக்கன் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம சிக்கனை கழுவ போகிறோம். நல்லா சிக்கனை கழுவி ஏறணும். இதுங்க நான் கழுவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம வந்து இப்போ கறியை நல்லா கழுவி வச்சுட்டோம். கறி கழுவும் போது மஞ்சத்தூள் போட்டு கழுவிக்கிறணும். அப்போ தான் வந்து அதில் உள்ள கிருமியெல்லாம் வந்து வெளியில் போகும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. அடுத்தது வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கன் குழம்புக்கு. பச்சை மிளகா வச்சுருக்கேன். மல்லித்தலை கருவேப்பிலை வச்சுக்கோங்க. இஞ்சி பேஸ்ட் இருக்குது. வந்து பட்டை கிராம்பு
இப்போ வாங்க குழம்பு வைக்கலாம். வந்து சட்டி அடுப்பில் வச்சு நல்லா சட்டி காஞ்சுக்கிறணும். சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. பட்டை கிராம்பு போட்டுக்கிடுவோம். பட்டை கிராம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம வெட்டி வச்சிருந்தா தக்காளி வெங்காயம் போட்டுக்கிடுவோம். வெங்காயம் போட்டு நல்லா வதங்கணும். எங்கள் அக்கா பொண்ணு வந்து வம்பிழுத்துக்கிட்டு இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. எங்கள் அக்கா இன்றைக்கி வந்திருக்காங்க. அதனால் நாங்கள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வெங்காயம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்தது வந்து நம்ம வச்சு வச்சுருந்த தக்காளி, பச்சை மிளகா, மல்லித்தலையெல்லாம் போட்டுக்கிடுவோம். போட்டு நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கட்டும். இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒயிட் குஸ்கா பண்ணி சிக்கன் குழம்பு வச்சு முட்டை பொரிக்க போகிறோம். அவ்வளோதான் இன்றைக்கி சாப்பாடு. இருங்க, தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அப்படியே நம்ம இஞ்சி பேஸ்ட் வந்து போட்டுக்கிடுவோம். இஞ்சி பேஸ்ட் வந்து 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன் நான். டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம். இந்த இஞ்சி பேஸ்ட் வாடா போகிற முடிக்க நல்லா வதக்கணும். அடுத்தது 1/4 ஸ்பூன் வந்து நான் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேன். மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டேன். அங்கிட்ட எங்கள் அக்கா பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எங்கள் சித்திக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்தது வந்து மிளகாத்தூள் போட்டுக்குவோம். இருங்க, மிளகாத்தூள் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த அடுப்பில் உட்காந்துக்கிட்டு ஒன்றுக்காக எந்திரிக்க வேண்டியதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வந்து மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான். பாருங்க, நல்லா வதக்கியாச்சு. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குல்ல. இப்போ வந்து நம்ம வந்து சிக்கன் போட்டுக்கிடுவோம். சிக்கன் போட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம். நல்லா வதக்கணும்னா இது பண்ணணும். இதுங்க நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கேன். இந்த அடுப்பு வேற எரிய மாட்டேங்குது. எனக்கு வந்து ஊதி ஊதி கண்ணை எரியுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அடுப்பு நல்லா எரியுது. நல்லா இது வந்து தண்ணி விடும்ல சிக்கனை, தண்ணியெல்லாம் விட்டு நல்லா வத்துற முடிக்க நல்லா கிண்டணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா கிண்டுவோம். நல்லா சிக்கன் வந்து தண்ணி விட்டு நல்லா எண்ணெய் திரிகிற மாதிரி வந்துருச்சு. நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மசாலா போடுவோம். அதை ஃபஸ்ட்டு வந்து மிளகுத்தூள் போட்டுறேன். மிளகுத்தூள் போட்டாச்சு. வந்துட்டு சோம்புத்தூள் போடுறேன். சோம்புத்தூள் வந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேங்க. சீரகத்தூள் வந்து நான் 3 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ நல்லா கிண்டிக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிண்டிக்கிடுவோம். நான் கொஞ்சோண்டு கடையில் வாங்கின சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. நல்லா இப்போ கிண்டிக்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊற்றி நல்லா இதாகிடுச்சு. இப்போ நம்ம உப்பு போட்டு மூடி வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு வந்து நான் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க.
நம்ம மூடி வச்சுக்கிருவோம். இப்போ நல்லா கொதி வந்தோன்னே திறந்து பார்ப்போம். அது முடிக்க நான் போயிட்டு பாத்திரம் இப்போ சேர்ந்த பாத்திரம் எல்லாத்தையும் போய் விளக்கிட்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்படியே வெந்துக்கிட்டு இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இப்போ வந்து காலிஃப்ளவர் 65 இப்போ வந்து இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். நம்ம வந்து காலிஃப்ளவர் 65 வந்து செய்வோம். எங்கள் மச்சானுக்கு வந்து இன்றைக்கி சாப்பாடு கொடுத்துருந்தேன். நம்ம வந்து இப்போ வந்து முட்டையை வந்து நான் கரண்ட் அடுப்பில் வந்து அவிச்சு எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். திறந்து பார்ப்போம். இந்த பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சாப்பிட்றதான் வேலை. அவ்வளோதான் குழம்பு, அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இறக்கி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்புறம் என்ன பண்ணுறேன்றதை அப்புறம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.